மேட்டுப்பாளையத்தில் வனபத்ரகாளியம்மன் கோவில், அந்த கோவிலில் 4 அர்ச்சகர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன காரணம்? தட்டு காசு அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள்னு. முதல்ல பேசிக்காக தட்டு காசு என்ன, அதோட கிளைம் யாருக்கு? அது அறநிலைத்துறைக்கா அர்ச்சகருக்கா? அதுக்கு விவாதத்துக்கு வருவோம். நீதிமன்ற தீர்ப்பு ஏற்புடையதல்ல. ஏன்னா இந்த அறநிலையத்துறை என்பது ஹிந்து அறம் அழிக்கும் துறைங்கிறத நான் பல இடத்துல பேசினதுனாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு எதிராக 26 கம்ப்ளைண்ட், 26 கேஸ் இருக்குது, எஃப்ஐஆர். இது ஏதோ ரோட்டில் போகிறவரை ராஜா அடிச்சுட்டான் அதனால் 75 செக்ஷன் போட்டிருக்கு, அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இந்த என் மேலே இருக்கிற அத்தனை கேஸும் அறநிலையத்துறை அதிகாரிகள் சங்கம் போட்டிருக்கிற கேஸ். அதாவது அவங்களுக்கு என்ன, இந்துக்களுக்காக கோவில்களுக்காக யாராவது குரல் கொடுத்தால் அந்த குரவலையை நரிச்சுடணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தில் அவர்கள் போட்டிருக்கின்ற, அதுவும் பொய் வழக்குத்தான். ஐ எம் ஃபைட்டிங் தி கேஸ். அதனால திட்டமிட்ட ரீதியில் என்ன நடக்குது, அதாவது மதுராந்தகம் உங்களுக்கு தெரியும், ஏரி காத்தனாம நான் பிரபலமாக இருக்கிறதுனால அந்த 1-2 மாத்திரம் சொல்லிட்டு இந்த இஷ்யூக்கு ஐ வில் ரிவர்ட் பேக். மதுராந்தகம் ராமர் கோவிலுக்கு அர்ச்சகர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நான் நேர பார்த்தேன், பட்டாச்சாரியாரோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தங்களுக்கு சம்பளம் இல்லை அப்படின்னா ஆர்டரில் இருக்கு. எந்த ஒரு இஓக்கோ ஜேசிக்கோ உங்களுக்கு சம்பளம் இல்லைன்னு ஆர்டர் கொடுங்கடா. நான் இது சொன்ன உடனே கோபம் வருதுங்க. அவ்வளவு அராஜகம் நடக்கிறது. அறநிலைத்துறை போல ஹிந்து மதத்தை அழிக்கிறதுக்கான ஒரு துறை இல்லை. சரி, நீங்க அப்ப கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? வாட் டஸ் இட் மீன்? தட்டு காசு அவருக்கு, அதனால நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லயே தங்களுக்கு சம்பளம் இல்லைன்னு ஆர்டர் கொடுங்க. ஐ ஹவ் சீன் தி ஆர்டர் மை செல்ஃப். நான் என்னைக்குமே நான் நேரடியாக பார்க்காத விஷயம் பேசுறது கிடையாது. அதை பார்த்தா சில பேருக்கு எரிச்சல் வர்ற காரணம் ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் பிட்டர். அதனால் சரி, சென்னை பூந்தமல்லியில் வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது. அதை திருக்கச்சி நம்பி கோயில்னு சொல்லுவாங்க. காரணம், ராமானுஜாச்சாரியாருடைய 6 குருநாதர்களில் ஒருவர் திருக்கச்சி நம்பி, அவருக்கு ஒரு சன்னதி இருக்குது. அது வரதராஜ பெருமாள் பூவிருந்தவல்லி தாயார், அதனால தான் அந்த ஊருக்கு பேர் பூவிருந்தவல்லின்னு பேர். அதை நம்ம பூனமல்லி ஆனமல்லின்னு பேசிட்டு. ஸோ அந்த ஊர் பேரே அந்த தாயார் பேரால் இருக்கு. அப்போ அதனுடைய சொத்துக்கள் திருடப்படுகிறதுன்னு சொல்லி இது பற்றி நான் ரிட்டன் கம்ப்ளைண்ட்டாக அன்னைக்கு மிஸ்ஸஸ் ஜெயா கமிஷனராக இருக்கிறத ரிட்டனில் கொடுத்துருக்கேன். பட் தெர் இஸ் நோ ஆக்ஷன் ஸோ ஃபார். அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக அந்த கோவில் போனேன். இந்த மாதிரி நான் 100 கோவில் நேர போயிருக்கேன் தமிழ்நாட்டில், அறநிலைத்துறை கோவில். அங்கே அந்த பட்டாச்சாரியார்கிட்ட உங்கள் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டேன். மாதத்துக்கு யாரும் ஃபெயிண்ட் ஆகிடக்கூடாது, 300 ரூபா, ஒரு நாளைக்கு 10 ரூபா. அதுலேயும் 30 மாதம், அன்னைக்கு நான் போனப்ப 30 மாத அவருடைய இந்த 300 ரூபாய் சம்பளம் அரியர்ஸ். இது அறநிலைத்துறைங்கிற அறங்கட்டத்துறையின் நிர்வாகம். ஆகவே இந்த கோவில் தட்டு காசுங்கிறத பொறுத்தவரை அர்ச்சகர்களுக்கு அதனுடைய கிளைம் இருக்கிறதுனால சம்பளம் கொடுக்கறது இல்லை. அது சில பெரிய கோயில்களில் கூடுதலாக வரும், சில கோயிலில் ஒரு நாளைக்கு 15 ரூபா 20 ரூபா கூட வராது. ஆக அதை பற்றி முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் அவர்கள் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கார். ஏற்கனவே இது பற்றி நான் உண்ணாவிரதங்கள் கூட்டங்கள் நடத்தியிருக்கேன். இப்போ எங்களுக்கெல்லாம் பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிஸ்க்கு வெக்கேஷன் ஒரு 40 நாள் லீவ் இருக்குது. இந்த 40 நாள் வெக்கேஷனை பயன்படுத்தி ரிட்டையர்ட் ஜட்ஜஸ், சீனியர் லாயர்ஸ், கோவில் மீது அக்கறை இருக்கிறவங்க எல்லாரையும் வச்சு சென்னையில் விரைவில் ஒரு கருத்தரங்கம் நடத்துகிறதா இருக்கேன். நான் இந்த வன பத்ரகாளியம்மன் கோவிலில் அந்த 4 பேரும் டெம்பரரி அர்ச்சகர்கள். அவங்களுக்கு சம்பளம் கிடையாது. பின்ன சோத்துக்கு எங்கே போவாங்க? நீ தட்டு காசையும் எடுக்கப்படாதுன்னா எங்கே போவாங்க? அதாவது தமிழ்நாட்டிலேயே
வஞ்சிக்கப்படுகின்ற ஒரு செக்ஷன் அர்ச்சகர்கள் தான். 40,000 கோவில்லையும் அறநிலைத்துறை அதிகாரிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசியோட சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 2 லட்சம் பெர் மந்த். ஒரு வேலையும் செய்யாதவங்க. ஏன்னா இது நான் சொல்லலை, ராஜா சொன்னா காழ்ப்புணர்வுகள் பேசுறாரு. 7/6/2021 சுவோமோட்டோ ஜட்ஜ்மெண்ட்ல ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவல் அவர்களும் தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. அது ஏதோ இருக்கையிலிருந்து கமெண்ட் அடிச்சதெல்லாம் இல்லை. இட் வாஸ் பார்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். என்ன சொல்றாங்க ஜட்ஜஸ் 2 பேரும்? ஆல் தி ஜேசிஸ் ஆஃப் திஸ் டிபார்ட்மெண்ட் ஆர் இன் டிரெக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் தம். அப்படின்னா நான் கேட்குறேன் கமிஷனர் மிஸ்டர் முரளி அவர்கள்ட்ட, ஏன் எல்லா ஜேசியும் சஸ்பெண்ட் பண்ணலை? சஸ்பெண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா கோர்ட்டு சொல்லுது, 2 ஜட்ஜஸ் சொல்கிறாங்க, தி லேர்னட் ஜட்ஜஸ், ஆல் தி ஜேசிஸ் ஆஃப் திஸ் டிபார்ட்மெண்ட் ஆர் இன் டிரெக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் தம். அப்போ கடமை செய்ய தவறிய ஜேசிக்கள். அதுக்கடுத்து நான் கேட்குறேன், மதுரை பாண்டி கோவில், மதுரை பாண்டி கோவிலில் உண்டியல் எண்ணும் பொழுது அந்த ஈவோ 2000 ரூபாயெல்லாம் ஒன்றா சேர்த்து பாக்கெட்டில் திணிச்சுக்கிறார். இது இங்கே பாலிமர் வந்திருக்காங்களான்னு தெரியலை. அந்த பாலிமர் டிவி மட்டும்தான் கொஞ்சம் அறிவால இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியாக இருக்கிறதுன்னு நினைக்கிறேன் நான். அதனால் அது மட்டும்தான் அதை அப்படியே காட்டினாங்க. அந்த ஈவோ 2000 ரூபாய் பூரா ஒன்றா சேர்த்து பாக்கெட்டில் திணிச்சதை அவனுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதுவரை? ஆகவே ஐ ஃபீல் தட் வி ஹாவ் டு கோ ஆன் ரிவ்யூ ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் ஆர் அப்பீல் அகெயின்ஸ்ட் இட். இது செய்யலைன்னா ஹிந்து கோவில்கள் நாசப்படுத்தப்படும் இந்த அல்லேலுயா பாபுவின் கீழ். ஏன்னா இவர் ஹிந்து சமய அறநிலைத்துறை, அதில் ஹிந்து சமயம்னு இருக்கு, அந்த துறைக்கு மந்திரி. ஆனால் அவர் உற்சாகம் வந்தால் அவர் போடுற கோஷம் என்ன? இந்த 4 மாவடி கோவிலெல்லாம் சாத்தானின் கூடன்னு சொல்கிறானே, பேர் என்ன? மோகன் சி லாசரஸ். அந்த மோகன் சி லாசரஸ் போடுற அல்லேலியா கோஷத்தை இந்த ஆள் போடுறார். இவர் அறநிலைத்துறைக்கு மந்திரியான். ஆகவே அந்த வன பத்ரகாளியம்மன் கோவில் விஷயத்தில் டிபார்ட்மெண்ட்டே அறநிலைத்துறையே தே ஷுட் ப்ரிஃபர் ரிவ்யூ பெட்டிஷன். ஏன்னா இந்த 7/6/2021 ஜட்ஜ்மெண்ட்டில் தேர் வேர் 75 டைரக்டிவ்ஸ் டு தி டிபார்ட்மெண்ட். அதில் பல டைரக்டிவை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம்னு ரிவ்யூ ஆல்ரெடி சேகர் பாபு போயிருக்கார். அதனால் இதுக்கு போகணும்னு கேட்டுக்கிறேன். நான் சொல்கிறதுக்கு தான் இருக்குது, நீங்கள் வேறு எதுவும் கேட்குறதுன்னா